நாளிலையும் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்களில் நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கணும். அதான் இந்த ஷார்ட்டில் போட்டிருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கேன். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். தேசத்தை இன்றைக்கி சாபத்தில் கிடக்கு, சாபத்திலையும் பாவத்திலையும் கிடக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் மந்திரங்கள், எங்கே பார்த்தாலும் செய்வனைகள், மக்களை அவங்க செய்வனை செஞ்சு மக்களை அழிக்கணும்னு திட்டம் போடுறான் பிசாசு. அது மாத்திரம் இல்லை, ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சிடுறோம். அவன் அப்போ தான் அந்த இது அவங்க இருக்கிறவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். நல்ல ஜாமுன்னு இருப்பாங்க, நல்லா உயர்ந்து எடுத்துக்குவாங்க. திடீர்னு அவங்க தொழிலில் நஷ்டம் வந்துடும். எங்கிட்ட அவங்களால முடியாது, அவங்களால தாங்க முடியாமல் எரிச்சது, அவங்களுக்கு தாங்க முடியாத கோபம், வசதியாக ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது பயங்கரமாக இருப்பான் சாசு. அந்த சாசு பையன் அழிக்கப்படணும்னா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கிரியை அழிச்சுக்கிட்டு கொடுக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கணும். தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும். தேசம் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். மந்திரவாதிகளுடைய தேவசம் ஒப்பு கொடுத்துரும். மந்திரங்கள் எங்கே பார்த்தாலும் மந்திரம், எங்கே பார்த்தாலும் யாகம், எங்கே பார்த்தாலும் நரபலி, அப்படியே ரத்தத்தை சிந்தி சிந்தி அந்த பிசாசுகளை கட்டவிட்டு விட்டுறான் பிசாசு. அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி மக்கள் சீரழிட்டுன்னு சொல்லி மக்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சுருக்கானா செயல்பட்டுக்கிட்டே இருக்கான் பிசாசு. அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா அதனால் போய் நிறைய வண்டிகளில் மத்தியில் ஆக்சிடெண்ட் ஆக்க வச்சிடுறான், கொலை வெளியே உண்டாக்குறான். அவங்க ஒரு நொடி பொழுதில் அவங்களுக்கே அழிச்சிடுறான். ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தத்தை சின்ன அவனுக்கு பிசாசுக்கு ரத்தத்தை குடிக்கணும், அதான் அவன் வெறித்தணும். அப்படி ஏதாவது ஒரு வகையில் அல்லது கொலை அல்லது விபத்துகள் எந்தாவது ஒரு வழியை பண்ணிடுறான். இல்லாட்டி பாறையில் விழுந்தாங்க சொல்லி உயிரை எடுத்துடுறான். நிறையா வெறித்தனமாக அலைகிறான். அதுக்கு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இதில் எல்லாத்தையும் ஆண்டவர் விடுதலை பண்ணிடுவார். ஜெபிக்கிற பிள்ளைங்களை எழும்பணும். ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்தா பிசாசு பயப்படணும். ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்தா பிசாசு பயப்படும். அதுக்கு தான் ஊன்னுட்டு அவங்கள போட்டு பாடு படுத்தி கிடக்கான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்போனாலும் இங்கே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க இந்த அப்போஸ்தலரில் கூட 16ஆம் அதிகாரத்தில் பவுல் சீலாவும் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது அது குறி சொல்லுகிறவங்களை வச்சுக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த குறி சொல்கிறவங்க அந்த குறிவார ஆள் கூட உன்னதமானுடைய எங்கள் பிள்ளைங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், போ அவன் ஏசுங்க நாமத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க இறப்பாங்க பிசாசை. அப்போ அதை வச்சு அவன் நிறைய சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பிசாஸ் குறி சொல்கிற பிசாசை வச்சு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில் அது விரட்டினோன்னே அவனால் சம்பாத்தியம் பண்ண முடியாமல் போய்ட்டு உடனே அவங்க மேலே தூசணமான வார்த்தைகளை சொல்லி என்ன செஞ்சுறாங்க, சிறையில் அடைச்சி போட்டுருவாங்க. அப்போ அந்த பிசாசு அவங்க அந்த குறி சொல்கிற ஆகிட்டு விரட்டின உடனே என்ன செஞ்சுட்டு அவனுக்கு வருகிற வருமானம் நின்று போடனா வெறித்தனமாக இருந்துச்சு. நான் பவுன்சிலாவும் ஜெயிலில் அடைச்சான். அப்படி தான் நடக்குது நிறைய இடத்துல. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தில் அவங்களுக்கு நல்ல விடுதலை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். தேவ பிள்ளைகளாகி அவங்கெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறவங்க அறியாமல் செயல்படுறது தான், அறியாமல் செய்கிறாங்க. ஏசப்பை பற்றி தெரியல, பிசாசின்னு அப்படின்னு தெரியல. இந்த உலகத்தில் பிசாசு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதை பற்றி ஒரு விவரம் தெரியாதது வச்சுருக்கிறான். ஜனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளோ பாசமான பிள்ளைகளை, எவ்வளோத்துக்கு அந்த வாலி பிள்ளைங்களை எவ்வளோ அன்பாக இருப்பாங்க, தாய் தப்பாங்கிட்ட அவங்களெல்லாம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், அந்த குடும்பத்தையே கண்ணீர் வடிக்க வச்சிடுறான். அந்த குடும்பத்தை கண்ணீர் வடிக்க வச்சிடுறான். அதனால் குடும்பம் அவன் அப்படி கடைசி வரைக்கும் கண்ணீர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அன்பு சகோதரி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் ரட்சித்துருவார். அந்த சாட்சி வீட்டில் கிடக்கிற யாவருக்கும் ஆண்டவர் விடுதலை பண்ண வந்தாருன்னா வசனத்தின்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தின இசப்பா. இந்த வேலையிலையும் கர்த்தாவே சோத்திர தகப்பனே, எங்கள் தேசம் ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே சகுனே சோதரியா தீட்டினால் நிறைக்கப்பட்டு கிடக்கப்பா. நரபலி எங்கே பார்த்தாலும் நரபலி, எங்கே பார்த்தாலும் யாகம், எங்கே பார்த்தாலும் ஏவல். ஆண்டவரை எங்கே பார்த்தாலும் வெண்ணி சொல்லி எங்கள் இரவு பார்த்தா 12 மணிக்கு உட்காந்துக்கிட்டு சுடநேரத்தில் கொண்டுக்கிட்டு தகப்பனே ஜனங்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள் செய்து கொண்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே மந்திரங்களை செய்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் காணப்பட்ட காரியங்கள். ஆண்டவரே நல்லா இருக்கிற குடும்பத்தையும் நாசமாக்கியிருந்தான், நல்லா இருக்கிற குடும்பத்தையும் அவமானப்படுத்திடுறான். ஆண்டவரை சாசு பண்ணுற அட்டூழியம் பயங்கரம். அந்த அட்டூழியத்தெல்லாம் அழிச்சு போடணும் கர்த்தாவே. உடைய கர்த்தைகளை தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறப்பா. ஐயா, சமாதானமாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கண்ணீர் வடிக்க வைக்கான் ராஜா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு ஜெபிக்கிறப்பா. அவங்களுக்கு தான் நிதானமாய் பேசாதபடி, நிதானமாய் செயல்படாதபடி, அவசரப்பட்டு காரியத்தை சில காரியங்களை செய்துக்கிட்டு ஆண்டவரே அதில் கண்ணீர் வடிக்கிறாங்க தகப்பனே. கர்த்தாவே பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக தெரியுது. ஆனால் தேவாதி தேவனே அந்த மக்களெல்லாம் நீ விடுதலை பண்ணணும்யா. கண்ணீர் வெடித்து எனக்கு விடுதலை இல்லையே சொல்லி. ஆனால் அவங்க தகவல் சரியான முறையில் தகப்பனே அவங்க என்ன காரியத்தை செய்தாங்களோ அந்த காரியத்தில் உங்களிடத்தில் அன்பு மன்னிப்பு கேட்கட்டும் ராஜா. மனுஷங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டாப்பா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டியா. பாதத்தில் விழுந்து கிடக்கட்டியா. பாதத்தில் விழுந்து கிடந்து ஏசப்பா
நான் அறியாமல் பேசிட்டேன், அறியாமல் செய்துட்டேன், நீ மன்னிச்சிருங்கப்பான்னு சொன்னால் போதும் ஆண்டவரை, நீர் மன்னிப்பீரப்பா. அதை ஒரு நாள் 2 நாளில் நீர் விடுதலை கொடுக்குற வரைக்கும் உடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கட்டுப்பா. உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆண்டவரே அவங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கட்டியா. இது மனசுக்கிட்ட இருந்து அந்த சமாதானம் வராதப்பா, உங்ககிட்ட இருந்தால் சமாதானம் வரையா. கர்த்தாவே உங்களுடைய பழத்தை கருத்தில் போடுறியா. கண்ணீர்லாம் தொடங்கி ஏசப்பா, கவலைகள்லாம் மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய பழத்தக்கரம் பொறுப்படுகிறது ஏசப்பா. மந்திரம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திமாண்டவரை சந்திங்கப்பா. நமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கப்பா. நீ தொடுமாண்டவரை தொடுங்கப்பா. எத்தனை மந்திரவாதிகளை ரட்சித்துக்கிறீர் ஆண்டவரை. ஐயா நீ ரட்சிமாண்டவரை, மந்திரவாதிகளை ரட்சிமாண்டவரை ரட்சிங்க ஏசப்பா. தொட்டுங்கப்பா, தொட்டு உங்கள் பிள்ளைகளை மாற்ற வேண்டுமா செபிக்கிறப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரை யாக வளர்க்குற மக்கள் எல்லாம் சந்திமாண்டவரை. அடுத்த குடும்பத்தை குறித்து போராமப்பட்டு தக்கப்பட இந்த குடும்பங்களை கர்த்தாவே ஏதாவது ஒரு வழியில் கொண்டு போயிடணும்னு சொல்லி விசாசு ஆண்டவரை மனிதர்கள் போன்ற திட்டம் அப்படின்னு விசாசம் அதை கேட்சி பிடிக்கிறான் ராஜா. அந்த மக்கள்கிட்ட இருந்து அவங்க செயல்பட்டு அடுத்த குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்பட்டுக்கிட்டு கர்த்தர் அறிவீரப்பா. ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் நீ விடுதலை பண்ணுங்க ஐசப்பா, விடுதலை பண்ணுங்கப்பா. அவங்க எல்லாம் உண்மை அறியட்டுமாப்பா. பரலவராட்சியத்தின் பிள்ளைகளாய் மாறட்டியா. அப்படியே கர்த்தர் செய்வீராக ஜெபிக்கிறியா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சமான சந்தோஷம் இருக்கட்டியா. வேதனைகள் மாறட்டியா, கண்ணீர் மறையட்டியா. ஆசீர்வதிங்கப்பா. மந்திரம் செய்கிற 12 மணிக்கு உட்காந்து மந்திரம் செய்கிற மக்கள், ஆண்டவரை செய்வனம் செய்கிற மக்கள், ஐயா நரபலி கொடுக்குற மக்கள் மனம் திரும்பி ரசிக்கப்படட்டியா. ஆண்டவரை இந்த பூமியில் ரத்தத்தை சிந்தனை சாசு தக்க அந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தக்க வெறித்தனமாய் விபத்தில் உண்டு பண்ணுகிறான், கொலை வெளியே உண்டு பண்ணுகிறான். கர்த்தாவே ஏசப்பா. இப்படிப்பட்ட மந்திரவாதிகளாம் கர்த்தாவே நீ சந்தியுமாண்டவரை சந்திங்கப்பா. நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா. சந்தியுமாண்டவரை சந்திங்கப்பா. மந்திரவாதிகள் மனம் திரும்பட்டையா. உண்மை பாதத்தை பிடிக்கட்டையா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டையா. மந்திரவாதிகளாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, ரட்சிக்கப்படணையா. மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படியே கத்த செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. யாக வளர்க்குற மக்கள் மனம் திரும்பட்டு தகப்பனே சோத்திரியை தினிசலி செய்வன செய்கிற மக்கள் மனம் திரும்பட்டியா. அதை செய்ய வைக்கிற மக்கள் மனம் திரும்பட்டியா. அதை செய்கிற மக்கள் மனம் திரும்பட்டியா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறியா. இவரெல்லாம் தொண்டுமாண்டதை தொட்டு ரட்சித்து தாங்கப்பா. நாங்கள் வேதத்தில் கூட 44 ஏசியா 44 பார்க்குறோம், 25 வசனத்தை பார்க்குறோம். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்களை அறிவையெல்லாம் பைத்தியமாக்கேன்னு சொன்ன தேவனே, இந்த நாளிலையும் குறி சொல்கிறவங்கள் ஆண்டவரே சோத்திரியா குறி சொல்கிறவங்களை நிர்முடமாக்குறதுக்கா நன்றி சொல்கிறப்பா. கட்டுக்கதைக்காரர்கள் கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு அழைகிறவங்களெல்லாம் நீ தகப்பனை நிர்முடமாக்கப்படுறக்கா நன்றி ஏசப்பா. ஆண்டவரே சோத்திரம் எல்லா மக்களும் உண்மை அறியட்டுப்பா. அப்படியே அறியப்படுறதுக்கா நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உண்மை அறியட்டுமாப்பா, உண்மை அறியட்டுமையா. அந்த ஜனங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. இப்படிப்பட்ட பிசாசிகளை அழிக்கப்படட்டியா. ஏசியில் வந்து மந்திரகிரியில் அக்னி எரிக்கப்பட்டு சாம்பலாய் போட்டியா. செய்வனை கட்டுகளை சுட்டி எரிக்கப்படுவதாகப்பா. செய்வனை கட்டுலாம் சுட்டி எரிக்கப்பட்டு ஏசிவி நாம் செய்வனை கிரியில் அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன். ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற செய்வனை நாவில் அக்னியால் எரிக்கிறேன் ஏசிவி நாமத்தினால. மந்திர வல்லமையில சுட்டெரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன். சுட்டெரிக்கப்பட்டவதாகப்பா. இது ஒரு தொழில் என்று செய்கிறாங்களப்பா. எத்தனை குடும்பம் ஆண்டவரே சிறையிதப்பா. ஆனால் எத்தனை குடும்பம் அழிந்து கொண்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே அதெல்லாம் விசுவாசிகளுக்கு தெரியலையே தகப்பனே. பணத்துக்காக மக்களெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கானப்பா. இவனா மனம் திரும்பி ரசிக்கப்படட்டியா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டியா. கர்த்தாவே கிரியை செய்யுங்கப்பா ஐசப்பா. நீங்கள் தொட்டுங்கப்பா. அந்த மந்திரவாதிகளை தொட்டுங்கப்பா. செய்வனை செய்கிறனை தொட்டுங்கப்பா. அந்த செய்வனை கிரியில் அழிக்கப்படட்டியா. ஏசி வந்து அக்னியானி எரிக்கப்படட்டியா. பொல்லாத கிரியில் அழிக்கப்படட்டியா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துக்கப்பா. ஆசீர்வதிக்கப்பா. நான் மாத்திரம் வேண்டியா ஏசி நான் ஜெபிக்கிறையா. மந்திரவாதிகள் மனம் திரும்பட்டியா. மந்திரம் செய்ய தூண்டுகிற மக்கள் மனம் திரும்பட்டு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாக வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்கும் தகப்பனே உமக்கு பயப்படுற பயத்தை நீ கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருமைக்காக நன்றி சொல்கிறேன். இப்போ ஆசீர்வதிங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகளையா, எவ்வளோ வாலிப பிள்ளைகளையா தண்ணிகளை காரையில் செல்ஃபி எடுக்குன்னு சொல்லி தகப்பனே. கர்த்தாவை சோதனை போதைகளை போட்டுக்கொண்டு பாலத்தில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு தண்ணிகளை குதிக்கையும் தகப்பனே. பாறையில் நின்றுக்கிட்டு தண்ணியில் தகப்பனே. அந்த அருவியில் இருந்து குதித்து அவங்கள தேடி 3 நாளாகி கண்டுபிடிக்க முடியல தகப்பனே. 20 வயசு வாலிபையன் ஐயா. இப்படிப்பட்ட காரியத்தில் அந்த பிள்ளைகள் செய்தாப்பா. அறியாமல் செய்யலப்பா. சாசு இந்த காரியத்தை செய்ய வைக்காமப்பா. ஆண்டோடைய கருத்தில் போடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை கொடுங்கப்பா. பயம் என்ற உணர்வை கொடுங்கப்பா. செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு பின்னால் கிரீச்சில் பிசாசியும் கிரீனை கட்டி ஜெபிக்கிற வாலி பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரீச்சில. திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரீச்சில. குடும்பத்துக்கு விரோதமாக கிரீச்சில. பிசாசியும் கிரியில கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கட்டுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்
பிசாசிகரை கட்டி நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத அக்னி எரிஞ்சு சாம்பலாய் போட்டு எரிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தரை தெளிக்கிறப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எத்தனை குடும்பம் கண்ணீரோடு இருக்கப்பா. அமெரிக்காவில் கூட தகப்பனை சார்லி அந்த பிள்ளையை தப்பனே மகனை அந்த மகனை கத்தாவே துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான்ப்பா கழுத்தில். நானும் தேவனை மனைவி அழுதுகிட்டு இருப்பாளப்பா. டெய்லி அழுதுகிட்டு இருப்பாளப்பா. அவன் அழுகைக்கு எவ்வளோ விலை உண்டுப்பா. அவன் கண்ணீர் மன்னிப்பு சொல்லிட்டாலும் மன்னிச்சிருந்தேன்னு சொன்னாலும் ராத்திரியும் பார்க்கலாம் அழுதுகிட்டு இருப்பாளப்பா. அந்த அழுகு எவ்வளோ பெரிய பாரமானது அந்த குடும்பத்தை தாக்குமே தகப்பனே. ஆண்டவர் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடைபெறக்கூடாதப்பா. தேவகரம் பொறுப்பெடுக்கட்டியா. பாதுகாத்துக்கலுங்க ஐயா. பிள்ளைகள் அண்டரை வாழ்ந்துருக்கட்டியா. சுகித்திருக்கட்டியா. எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டியா. உங்களுடைய கரம் பொறுப்பெடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாதுகாத்துக்கலுங்க. எல்லா பிள்ளைகளையும் போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்துக்கலுங்கப்பா. தீங்குக்கு விலைக்கு காத்துக்கலுங்கப்பா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். அவர் ஒன்று ஆத்துமாவே காப்பார். வசனம் பிடித்தாங்க. எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆத்துமாவே பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வாலி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஐயா திருமணம் முடிந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டியா. அவர்களை குழந்தைகளை பெற்றெடுத்து ஆசீர்வாதமாக இருக்கட்டியா. ஆண்டரே பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சின்ன காரியத்தை எடுத்தாலும் கர்த்தாவை இந்த காரியங்களை கர்த்தாவை பெரிதாக எடுத்து தகப்பனை தற்கொலைக்கு நேரம் விசாரிச்சு கொண்டு போயிடறான்ப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை நீ நடக்காதபடி தேவகரம் பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த பலத்தகப்பு அப்போ ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாதுகாத்துக்கலங்கப்பா. ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. உண்மை அறியட்டும் ஏசப்பா. உண்மை அறிஞ்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரட்டும்ப்பா. ஆண்டவரை ஆசீர்வாதமான நிலைமைக்கு வரட்டியா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிஞ்ச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டியா. எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சாட்சியாய் வாழட்டும். தெய்வ அன்புனால் பிள்ளைகள் பெருகட்டையா. அன்புனா கர்த்தருடைய அன்புனால் பெருகட்டையா. எல்லா பிள்ளைகளும் ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா. ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக சொல்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களை வெறுமையாக்குற தேவனே அப்படி நாம மகிமைப்படட்டியா. ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும் தகப்பனே. திருச்சபைகள் வளர்ந்து இயேசுவாக்கு பெருகட்டையா. ஆண்டவரே மற்ற ஸ்தோத்திர திருச்சபைகளை தகப்பனை உடைக்கிறாங்கன்னு சொல்லி அறியாமல் செய்கிறாங்கப்பா. அவங்கள மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவர் அவங்களே திருச்சபையை கட்டி கொடுக்க வைங்கப்பா. அவங்களே கட்டி கொடுக்க வைங்கப்பா. திருச்சபைகளை அவங்க கட்டட்டும்பா. இது தேசத்தை ஆசீர்வாதத்துக்காக தானே பண்ணுறோம். ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாருன்னு அறியட்டுப்பா. அப்படியே கத்தை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தலைவர்களையும் ரட்சிப்பினால் அலங்கரிங்க ஏசப்பா. அதிகாரிகளை ரட்சித்து தாங்க ஏசப்பா. அரசியல்வாதிகளாம் ரட்சித்து தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களுடைய கரம் கிரியை செய்யணும்பா. ஏழை மக்களை ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. விதவைகளை ஆசீர்வதிங்கப்பா. வியாதிஸ்தர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலன் கொடுங்கப்பா. போக்குவரத்துலாம் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. என்னென்ன வியாதினாலும் பாதிக்கப்பட்டு தகப்பனை விடுதலை இல்லையே சொல்லி இருக்கிறாங்களோ எல்லா பிள்ளைகள் மேலேயும் இப்படி கரம் அமரட்டியாகும். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆஸ்பத்திரியில் வீடுகளையும் வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் கத்தை இறங்கி நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளை சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டியா. விடுதலை உண்டாகட்டியா. கண்ணீரோடு பிள்ளை கண்ணீர் துடைக்கப்படட்டியா. சர்வவள தேவனே இப்படி பாதத்தில் இப்படி பிள்ளைகள் விழுந்து கிடக்கட்டியா. தேவனே விடுதலை பெரு வரைக்கும் உண்டாத இப்படி ஒரு இறுக பற்றிக்கொள்ள கிருபிச்சிங்க. சாண்டோரே இப்படி சமூகத்தை தாழ்த்துக்கிறேன். எங்களை வெறுமையாக்கிற கற்று நான் மாத்திரம் எங்களுடைய இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவரே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீங்க. ஸ்தோத்திரம். கரங்களை ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி. இந்த ஜெபங்களை தந்ததுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுங்கய்யா. எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா மக்களும் சுகமாக இருக்கட்டும். சுகித்து இருக்கட்டும். இயேசுவின் நன்றி. நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. முழு ஸ்தானத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமேன்.